லோகேஷ் கனகராஜ் வந்து ஹீரோவா அறிமுகமாகி இந்த டிசின்ற படம் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த படம் வந்து வரவேற்பு வந்து இந்த ஓவர்சீஸ்ல எல்லாம் வந்து படம் வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்றதா வந்து செய்திகள் கேரளால வந்து இன்க்ரீஸ் பண்றதா வந்து பார்க்கலாம். பட் இந்த காலகட்டத்தில் லோகேஷ் கனகராஜ் மாதிரி ஒரு ஹீரோ வந்து ஃபார்ம் ஆகி வர இருப்பாங்க. அது ரொம்ப ஆச்சரியம். ஒரு ஆல்பத்தில் நடிச்சாரு, ஆனா அந்த ஆல்பத்தை விமர்சனம் பண்ணாத ஆட்களே கிடையாது. இவர் எதுக்கு நடிக்க வர்றாருன்னு கேள்வி கேட்டவர்கள்லாம் உண்டு. ஃப்ரெஷ்ஷான ஹீரோ நமக்கு கிடைச்சிட்டாரு, இவரை வச்சு இன்னொரு 50 படம் கூட நம்ம பண்ணலாங்கிற அளவுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை லோகேஷ் கனகராஜ் கொடுத்திருக்கிறாரு. தமிழ் சினிமால வந்து ஒரு ஹீரோயினுக்கு வந்து இந்த சந்திரான்னு ஒரு கேரக்டர் வச்சா அது வந்து காலத்துக்கும் வந்து நிக்கும்ன்ற அளவுக்கு வந்து அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்தது. ரோஸுக்காகவே வந்து அவங்களுடைய ரேஸ் வந்து கொடுத்தாங்க. பிராஸ்டியூட் கேரக்டர் வந்து நீங்க டோட்டலாவே அந்த பாடி லாங்குவேஜ்ல இருந்து மாறணும். அதே மாதிரி அவங்க ஃபைட் பண்றது, கடைசியா வந்து அவங்க பணம் வசூல் பண்ண போவாங்க. அதெல்லாம் வந்து மிரட்டலான. ஆனால் முதல் முறையா நான் வந்து கொஞ்சம் வியந்தேன் இந்த படத்தை பார்த்துட்டு. அடடா, இவ்வளவு பிரமாதமா ஒரு படம் பண்ண முடியுமா, இவ்வளவு மேக்கிங்லாம் அவ்வளவு நல்லா இருக்கே. முக்கியமா இந்த சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி போர்ஷன் ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும். அந்த போர்ஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அது மாதிரி இளையராஜா எவ்வளோ பாடல்கள் போட்டிருக்கிறாரு. ஆனால் இந்த உறவுகள் தொடர்கதைங்கிற அந்த பாட்டை கொண்டு வந்து அங்கே ஃபிக்ஸ் பண்ணதுலாம் ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. லோகேஷ் கனகராஜ் வந்து இந்த ரீசெண்ட் டைம்ஸ் இருக்குல்ல சார், அது ரொம்பவே வந்து ஒரு கெட்ட நேரம் வந்து சொல்லலாம். லோகேஷ் கனகராஜ் இல்லை, அவர் வந்து கோகேஷ் கனகராஜன் வந்து சொன்னாங்க. அவருடைய ஃபேஸ் மாஃபிங்லாம் வச்சு இவர் நடிக்கிறேன்னு சொன்ன உடனே ஒவ்வொரு கேரக்டரா வந்து போட்டு அதிகம் விமர்சனம் பண்ணாங்க. அதுக்கெல்லாம் பேசாம ஒரு பதிலடி கொடுத்து தான் இந்த படத்தை நம்ம எடுத்துக்கலாமா சார்? லோகேஷ் கனகராஜுடைய மனநிலை வந்து ரொம்ப வியப்பை தான் கொடுக்கும். என்னப்பா, என்ன மாதிரி ஒருத்தரையோ உங்களை மாதிரி ஒருத்தரையோ இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் கடுமையா ட்ரோல் பண்ணும் பொழுது ஒரு கட்டத்தில் கோபம் வந்து என்னத்தையாவது பேசி நம்ம வந்து படம் தான் பதிலடியா இருக்கணுமே தவிர நாம பேசுறது பதிலடியா இருக்கக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் ஒரு உறுதியா இருந்திருக்கிறாரு. அதன் விளைவாகத்தான் அப்பெல்லாம் அமைதியா இருந்து இந்த படத்தை கொடுத்து இன்னைக்கு யாரெல்லாம் அவரை விமர்சனம் பண்ணாங்களோ எல்லாருமே கைத்தட்டுகிற அளவுக்கு ஒரு இடத்துல வந்து அவர் நிக்கிறாரு. சோ பதில் அடிங்கிறது இப்படிதான் இருக்கணும். இவ்வளவு நம்பர்ஸ் நீங்க சொல்றீங்கல்ல, இது வந்து ஒரு புது ஹீரோ நடிச்ச படத்துக்கு சொல்லவே முடியாது. நீங்க எப்பவாவது அதிசயமா நடக்கும். ஒரு பிரதீப் ரங்கநாதன் மாதிரி ஒரு ஹீரோ வந்து எப்பவாவது நடக்கும். ஆனா ஒரு ஹீரோவா அவர் தாங்குவாரான்லாம் பல கேள்விகளை நம்ம கேட்டிருக்கோம்ல. அவர் வந்து நடிச்சு இவ்வளவு பெரிய ஹிட், இந்த படம் இவ்வளவு கலெக்ஷன் வரும்னு ஒரு நம்பிக்கை வருது இல்ல, அதெல்லாம் பெரிய விஷயம். மொத்தத்துல அந்த படம் வந்து இன்னைக்கு ஆல் ஏரியா ஹிட். எல்லா லாங்குவேஜ்லயும் இந்த படம் மிகப்பெரிய ஹிட். Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர் சார். இப்போ லோகேஷ் கனகராஜ் வந்து ஹீரோவா அறிமுகமாகி படம் வந்து பெரிய அளவில் வந்து ஒரு ஓப்பனிங் வந்து கிடைச்சிருக்குன்னு வந்து சொல்றாங்க. உள்ளபடியே எனக்கு வந்து ஒரு பெரிய இன்ப அதிர்ச்சி தான். அதற்கு முன்னால் வந்து எனக்கு அருண் மாதேஸ்வரன் மேல துளி கூட நம்பிக்கை இருந்ததில்லை. ஒரு வன்முறை இயக்குனர் அப்படிங்கிற அளவுக்கு தான் என்னுடைய பார்வை இருந்துச்சு. இந்த படத்துலையும் வன்முறை இருக்கு, அது வேற விஷயம். பட் இருந்தாலும் ஒரு படத்தை வந்து அப்படியே ராவா கொடுப்பாரு அவரு அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையா இருந்துச்சு. ஆனால் முதல் முறையா நான் வந்து கொஞ்சம் வியந்தேன் இந்த படத்தை பார்த்துட்டு. அடடா, இவ்வளவு பிரமாதமா ஒரு படம் பண்ண முடியுமா, இவ்வளவு மேக்கிங்லாம் அவ்வளவு நல்லா இருக்கே அப்படின்லாம் ரொம்ப நினைச்சேன். அருண் மாதேஸ்வரன் வந்து எப்பவுமே இந்த கத்தி, ரத்தம், வெட்டு, குத்து, வெடிகுண்டு இப்படியே போற ஒருத்தர் ஒரு பொய்டிக்காக ஒரு ஏரியாவை டச் பண்ணுறாரு. அதெல்லாம் எப்படி அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. முக்கியமாக இந்த சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி போர்ஷன் ஒன்று வரும், ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். அந்த போர்ஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது மாதிரி இளையராஜா எவ்வளோ பாடல்கள் போட்டிருக்கிறாரு. ஆனால் அந்த உறவுகள் தொடர்கதைங்கிற அந்த பாட்டை கொண்டு வந்து அங்கே ஃபிக்ஸ் பண்ணதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அதான் இப்போ நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு இன்ப அதிர்ச்சி அந்த படம். இன்னொன்று வந்து இப்போ தமிழ் சினிமாவை பொறுத்தளவுக்கு ஹீரோக்கள் பஞ்சம் தலைவிரிச்சு ஆடுது. யார் யாரையும் நம்ம வந்து ஹீரோவாக கொண்டு வந்து எப்படியாவது நிலைநாட்டி இந்த பஞ்சத்தை போக்கிட முடியுமா அப்படின்னு பல பேர் ட்ரை பண்ணுறாங்க. சில பேர் அண்ணன் மகள்கள், அக்கா மகன்கள் எல்லாரையுமே உள்ளே கொண்டு வராங்க. பட் இந்த காலகட்டத்தில் லோகேஷ் கனகராஜ் மாதிரி ஒரு ஹீரோ வந்து ஃபார்ம் ஆகி வர இருப்பாருங்க. அது ரொம்ப ஆச்சரியம். இப்போ அவருடைய நடிப்பெல்லாம் இங்கே பல முறை விமர்சனம் பண்ணியிருக்கோம். ஒரு ஆல்பத்தில் நடித்தார், ஆனால் அந்த ஆல்பத்தை விமர்சனம் பண்ணாத ஆட்களே கிடையாது. இவர் எதுக்கு நடிக்க வர்றாருன்னு கேள்வி கேட்டவர்கள்லாம் உண்டு. நான் கூட ஐயோ பாவம் தெரியாமல் எதுக்கு இந்த ஏரியாவுக்குள்ளே வராருன்னு நான் நினச்சிருக்கேன். ஆனால் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஹீரோ நமக்கு கிடச்சிட்டாரு, இவரை வச்சு இன்னொரு
50 படம் கூட நம்ம பண்ணலாங்கிற அளவுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை லோகேஷ் கனகராஜ் கொடுத்துருக்கிறாரு. மொத்தத்தில் அந்த படம் வந்து இன்னைக்கு ஆல் ஏரியா ஹிட்டு, எல்லா லாங்குவேஜ்லேயும் இந்த படம் மிகப்பெரிய ஹிட்டு படமாக மாறி இந்த எண்ணம் இருக்கு இல்லையா, இவ்வளவு நம்பர்ஸ் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இது வந்து ஒரு புது ஹீரோ நடித்த படத்துக்கு சொல்லவே முடியாது. நீங்கள் ஓகே, எப்போவாவது அதிசயமாக நடக்கும். ஒரு பிரதீப் ரங்கநாதன் மாதிரி ஒரு ஹீரோ வந்து எப்போவாவது நடக்கும் அது. ஆனால் இவருடைய ஏற்கனவே இவர் மீது நமக்கு ஒரு இமேஜ் இருக்குது. ஒரு டைரக்டராக இவர் சூப்பர், ஆனால் ஒரு ஹீரோவாக அவர் தாங்குவாரான்லாம் பல கேள்விகளை நம்ம கேட்டிருக்கோம்ல. அவர் வந்து நடித்து இவ்வளோ பெரிய ஹிட், இந்த படம் இவ்வளோ கலெக்ஷன் வரும்னு ஒரு நம்பிக்கை வருது இல்லை, அதெல்லாம் பெரிய விஷயம். ஓகே 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 சார். ஆக்சுவலாக இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி நிறைய பேர் பார்த்ததுக்கு இன்னொரு ரீசன் வந்து வலைபேச்சு தான் சார். ஏன்னா வலைபேச்சில் வந்து ஒரு நீண்ட நாட்களுக்கு பிறகு வந்து ஒரு படம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு விமர்சனம் வந்து வந்தது. இதை எப்படி சார் நம்ம எடுத்துக்கலாம்? அதை இதில் முக்கியமாக வந்து நாங்கள் 3 பேருமே இந்த அருண் மாதேஸ்வரனை தொடர்ந்து விமர்சனம் பண்ணுறோம். ஓகே, அதுக்கு காரணம் என்னென்னா இவ்வளவு வன்முறை தேவையா? ஏன்னா நீங்கள் எல்லா காலத்துலேயும் படங்களில் சண்டை காட்சிகள் இருக்குது, நம்ம எம்ஜிஆர் காலத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கோம் அதை. ஆனால் ஒவ்வொரு முறையும் அதை அதிகப்படுத்தி ஒரு கட்டத்தில் நீங்கள் இப்படியெல்லாம் வந்து கொலை பண்ண முடியுமா, இப்படியெல்லாம் வந்து ரத்தம் கக்க முடியுமான்னா யோசிக்க முடியாத அளவுக்கு ஒரு காட்சி வைக்கிறது இருக்குல்ல. அதில் வந்து இவர் ரொம்ப கைதேர்ந்தவராயிட்டார் அருண் மாதேஸ்வரன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவர் மீது நமக்கு ஒரு கோபம் வருது. என்னையா எந்த கதையை எடுத்தாலும் இவ்வளவு கொடூரமாவா சொல்லுவீங்க அப்படின்ட்டு ஒரு கோபம் நமக்கு உண்டு. அதைத்தான் நம்ம தொடர்ந்து பதிவு பண்ணிகிட்டே இருந்தோம். இப்போ இளையராஜா பயோபிக்கெல்லாம் அவர் பண்ணுறாருங்கும்பொழுது முதல்ல அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது வலைபேச்சு தான். இவர் கையில் எதுக்கு இந்த படத்தை கொண்டு கொடுக்குறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு மனசாட்சிக்கு விரோதமா இல்லையான்னு கேள்வி நம்ம கேட்டிருக்கோம். ஆனால் நாமே அந்த படத்தை பாராட்டும் போது மக்களுக்கு வந்து என்னடா தினந்தோறும் கழுவி ஊற்றி இருந்தாங்க, இவங்களே பாராட்டுறாங்கன்னா அப்போ அந்த படம் நல்லா தான் இருக்கும் போல இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு. ஸோ அதன் காரணமாக நிறைய பேர் தியேட்டருக்கு போயிருக்கிறாங்க. ஸோ எல்லாமே சேர்ந்து இப்போ தான் 10 100 ஆகிறதும் 100 1000 ஆகிறதும் தானே ஒரு நல்ல படத்துக்கு அறிகுறி. ஆக்சுவலாக இப்போ லோகேஷ் கனகராஜ் வந்து இந்த ரீசெண்ட் டைம்ஸ் இருக்குல்ல சார், அது ரொம்பவே வந்து ஒரு கெட்ட நேரம் வந்து சொல்லலாம். இந்த ரஜினி சாரோட படத்துக்கு பிறகு வந்து அவர் வந்து அதிகம் வந்து விமர்சனம் வந்து பண்ணாங்க. லோகேஷ் கனகராஜ் இல்லை, அவர் வந்து கோகேஷ் கனகராஜன் வந்து சொன்னாங்க. அவருடைய ஃபேஸ் மாஃபிங்லாம் வச்சு இவர் நடிக்கிறேன்னு சொன்ன உடனே ஒவ்வொரு கேரக்டராக வந்து போட்டு அதிகம் விமர்சனம் பண்ணாங்க. அதுக்கெல்லாம் பேசாமல் ஒரு ஒரு பதிலடி கொடுத்து தான் இந்த படத்தை நம்ம எடுத்துக்கலாமா சார்? ஆமாங்க, உள்ளபடி எனக்கு அந்த லோகேஷ் கனகராஜனுடைய மனநிலை வந்து ரொம்ப வியப்பை தான் கொடுக்குது. என்னப்பா என்ன மாதிரி ஒருத்தரையோ உங்களை மாதிரி ஒருத்தரையோ இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் கடுமையாக ட்ரோல் பண்ணும் பொழுது ஒரு கட்டத்தில் கோபம் வந்து என்னத்தையாவது பேசுவீங்க. ஆனால் லோகேஷ் கனகராஜ் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு பொறுமையாக அதை கடந்து போயிட்டே இருந்தார். அவருக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கு நாம் வந்து ஒரு சரியான படத்தை உங்களுக்கு முன்னாடி கொடுப்போம், நம்ம வந்து படம் தான் பதிலடியாக இருக்கணுமே தவிர நாம் பேசுறது பதிலடியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு உறுதியாக இருந்திருக்கிறாரு. ஸோ அதன் விளைவாகத்தான் அப்பெல்லாம் அமைதியாக இருந்து இந்த படத்தை கொடுத்து இன்னைக்கு யாரெல்லாம் அவரை விமர்சனம் பண்ணாங்களோ எல்லாருமே கைத்தட்டுகிற அளவுக்கு ஒரு இடத்துல வந்து அவர் நிற்கிறாரு. ஸோ பதில் அடிங்கிறது இப்படி தான் இருக்கணும். அது ரொம்ப உள்ளபடியாக அது வரவேற்கக்கூடிய ஒரு பதிலடி. ஆக்சுவலாக வந்து ஒரு 10 படம் பண்ணவங்க தான் இந்த மாதிரி வந்து நடிக்க முடியும்னு வந்து சொல்லுவாங்க. இந்த ஆக்ஷன் சீன்லாம் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து வர முடியாது. ஏன்னா அந்த முதல் படத்திலேயே வந்து ஒருத்தர் வந்து ஆக்ஷன் வந்து இந்த அளவுக்கு பின்னி பரலெடுக்கிறாருன்னா அது ரொம்பவே ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா வந்து பார்த்தாங்க. அதுவும் இந்த இன்டர்வல் சீனாக இருக்கட்டும், அப்புறம் அந்த கிளைமேக்ஸ் சீனாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து லோகேஷ் வந்து அந்த கேரக்டராகவே அந்த தேவதாசாவே வாழ்ந்திருக்காருன்னு வந்து நீங்க பார்க்கும்போது அது எப்படி இருந்தது சார் உங்களுக்கு? ஆமாம், ஆக்சுவலாக அவரே பேட்டிகளில் சொல்லியிருக்காரு எனக்கு ரொமான்ஸ் வராதுன்னு. ஆனால் இந்த படத்தில் அவருக்கு 2 ஹீரோயின்கள் கிட்டத்தட்ட ஜோடின்னு சொல்ல முடியாது. இவர் வந்து அவங்கள பார்த்து காதல் வயப்படுறது, அவங்க வந்து இவர் மீது காதல் வயப்படுறது, இது 2மே வந்து ரொம்ப பொய்டிக்காக சொல்லியிருப்பாங்க. அந்த நேரத்தில் அந்த மெல்லிய உணர்வுகளை ரொம்ப ஒரு மாதிரி ஆர்ப்பாட்டமெல்லாம் இல்லாமல் அப்படி ஜஸ்ட் நமக்கு புரிய வைக்கிறது இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அவர் ரொம்ப மெனக்கட்டு அவர் ஒன்றும் நடிக்கல, ரொம்ப கேஷுவலாக நடிச்சுட்டு போயிருக்காரு. இன்னொன்று ஃபைட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி பல ஹீரோக்கள் இங்கே வந்து முக்கியமான மாஸ்டர்கள்ட்ட பல மாதங்கள் பயிற்சி எடுப்பாங்க. இப்போ நேராக வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் இன்னும் ஒரு ஃபைட்டை பண்ண முடியுமான்னா முடியாது, அதற்கு நிறைய பயிற்சிகள் வேணும். ஸோ அப்படி வந்து இவரும் நாம் தன்னை ஒரு ஹீரோவாக அவரே நினச்சாதான் அதெல்லாம் செய்ய முடியும். நம்ம ஒரு டைரக்டரு நமக்கு எதுக்கு இந்த வேலை, இந்த ஒரு படத்தோட முடிச்சிடணும்னு அவர் நினச்சிருந்தா அந்த மாதிரி பயிற்சிகளுக்கே முதல்ல அவர் போயிருக்க மாட்டார். பட் அதையெல்லாம் ரொம்ப ப்ராப்பராக பண்ணி தான் அதெல்லாம் வந்திருக்கிறாரு. உள்ளபடியே எந்த காட்சியிலையுமே அவர் வந்து அடிக்கிறது செயற்கையெல்லாம் இல்லை, அப்படியே ஒரிஜினலாக ஒருத்தனுக்கு எப்படி கோவம் வந்து அடிப்பானா அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு. ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு
ப்ரெசன்டேஷன். புரியுது சார். இப்போ தமிழ் சினிமாவில் வந்து ஒரு ஹீரோயினுக்கு வந்து இந்த சந்திரான்னு ஒரு கேரக்டர் வச்சா அது வந்து காலத்துக்கும் வந்து நிற்கும்ன்ற அளவுக்கு வந்து அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்தது. அது எப்படி சார் இருந்தது? ஏன்னா முதல் படமே வந்து இந்த மாலை நேரத்து மயக்கம் சொல்லிட்டு ஒரு படம் வந்து நடிச்சாங்க. இது ஒரு சில காரணங்களாக அந்த படம் வந்து பெரிய அளவில் வந்து ரீச் கிடைக்கல. ஆஃப்டர் ஒரு 10 வருஷம் கழிச்சு வந்து ஒரு பெரிய ஹிட் வந்து கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக இந்த படம் பார்க்கறதுக்கு இன்னொரு ரீசன் வந்து சந்திரான்ற அந்த கேரக்டர், அந்த ரோஸுக்காகவே வந்து போய் நிறைய பேர் அவங்களுடைய ரேஸை வந்து கொடுத்தாங்க. அதுவும் இந்த வரிகளும் ரொம்ப சூப்பரா இருந்தது சார். இந்த பிளாஸ்டிக் ரோஸும் இந்த கன்னும் சேர்ந்து ஒரு வாழ்க்கையை வந்து தொடங்க போறான்னு சொல்றதுலாம் ரொம்பவே சூப்பரா இருந்தது. அவங்களுடைய இந்த கேரக்டர் எப்படி இருந்தது சார்? பட் அந்த கேரக்டர் இருக்குல்ல, ஒரு ப்ராஸ்டியூட் கேரக்டர் வந்து நீங்கள் டோட்டலாகவே அந்த பாடி லாங்குவேஜ்லேருந்து மாறணும். இந்த எவனை பார்த்தாலும் ஒரு முகத்தில் ஒரு எரிச்சல் வேணும், அதே நேரத்தில் அவனுக்கு என்ன செய்யணுமோ அதை நம்ம செய்யணுங்கிற அந்த அந்த ஒரு இதுவும் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி எல்லாமே கலந்த ஒரு பாடி லாங்குவேஜ், ஒரு அலட்சியம், ஒரு வெக்கம், ஒரு பணிவு, இது எல்லாமே ஒரே இடத்துல கொண்டு வரதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட்டு தான் அதெல்லாம். அதே மாதிரி அவங்க ஃபைட் பண்ணுறது, கடைசியாக வந்து அவங்க பணம் வசூல் பண்ண போவாங்க, அதெல்லாம் வந்து மிரட்டலான காட்சி. கடைசியாக ஒருத்தன்ட்ட அவங்க வந்து மீட் பண்ண போகும்பொழுது நாம வேற ஒன்று நினைச்சிட்டு இருப்போம், அங்கே வேற ஒன்று நடக்கும். அதெல்லாம் ரொம்ப திடுக்கிடும் திருப்பம் தான். அதில் ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க அந்த கேரக்டர். ஆக்சுவலாக இந்த படம் பார்த்தவங்களுக்கு வந்து ஒரு கேள்வி வந்ததுன்னா, இவங்க உண்மையிலே வந்து நடிகர் நடிகைகளா இல்லை இவங்க ஏதாவது இந்த டெரரிஸ்ட் அந்த மாதிரி ஒரு ஃபீலை தான் வந்து கொடுத்தாங்க. இவங்க வந்து இந்த கன் ஹேண்டில் பண்ற ஒரு விஷயமே வந்து ரொம்ப நேர்த்தியா வந்து இருந்தது. இதெல்லாம் வந்து நம்ம ஏதாவது இந்தியன் ஆர்மிஸ்ல தான் வந்து பார்த்துருப்போம். இவங்க அந்த அளவுக்கு வந்து ஹேண்டில் பண்ணிருப்பாங்க. அதுவும் இந்த ஹீரோயின் இருக்காங்க சார், அவங்க வந்து இந்த 2 கையில வந்து இந்த 2 கன் ஹேண்டில் பண்ற விஷயம்லாம் ரொம்ப சூப்பரா இருந்தது சொன்னாங்க. என்னன்னா இப்போ நம்ம முன்னெல்லாம் வந்து படங்கள்ல காட்சி வச்சிருப்பாங்க, அது பாட்ட காமாசமான்னு இருக்கும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா முறைப்படி வந்து அந்தந்த டிபார்ட்மெண்ட் ஆட்களே கொண்டு வந்து அதை கேட்டுக்கிறாங்க. இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இது என்ன பண்ணலாம் சார், நீங்கள்லாம் போனீங்கன்னா எப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி அவங்க கேட்டு ப்ராப்பராக அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இதில் வியக்கிறதுக்கு என்ன இருக்குது? புரியுது சார். ஆக்சுவலாக படத்தில் வந்து உண்மையான ஹீரோ வந்து அனிருத்னு வந்து சொல்கிறாங்க. இந்த படம் இந்த அளவுக்கு வந்து பெரிய அளவில் வந்து ஒரு எலவேட் பண்ணுறதுக்கு காரணம் வந்து அனிருத்தோட அந்த மியூசிக் தான். அதுவும் அவர் வந்து இந்த வெஸ்டர்ன் போடாமல் வந்து நம்ம கல்ச்சரோட அந்த மியூசிக் வந்து வெஸ்டர்னாக மாற்றி போட்டது வந்து படத்துக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு வந்து சொல்கிறாங்க. அதுவும் இந்த ராகா சாங்காக இருக்கட்டும், அப்புறம் இந்த ரோஸோட அந்த சாங்கா பிஜிஎம்ஸ் தான் மோஸ்ட்லி வந்து பாடல்கள் இல்லாமல் மைல்டாக போகிற அந்த பிஜிஎம்ஸ் தான் பெரிய வந்து ஒரு ரீச் கொடுத்தது வந்து சொல்கிறாங்க சார். அனிருத்தோட இந்த எப்படி பார்க்குறீங்க சார் இந்த இசையை? அதாவதுங்க கொஞ்சம் ஏருக்கு மாறாக பண்ணால் அது எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ இது வரைக்கும் நம்ம எவ்வளோ சண்டை காட்சிகள் பார்த்துருக்கோம், அதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் பார்த்துருக்கோம். ஆனால் அதில் வந்து ஒரு ஒரு கர்நாட்டிக்கு தூக்கி போடுறது இருக்குல்ல, அது யாருமே கற்பனையே பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த ஒரு ஃபைட் சீனுக்கு ஒரு கர்நாட்டிக் மியூசிக்கை தூக்கி போட்டு நிரப்ப முடியும் அப்படிங்கிறது இருக்குல்ல, அது எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க. நம்ம இந்த இடத்துல போட்டோம்னா அது பொருத்தமற்றதாக இருக்கும்னு எவனாவது ரிவ்யூ பண்ணான்னா என்ன பண்ணுறது. இந்த யோசனையெல்லாம் தாண்டி அவருக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது, இது போட்டோம்னா வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி போட்டிருக்காரு. அது ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதுதான் இப்போ நம்ம வழக்கமாக சண்டை போடும்போது நம்ம ஒரே மாதிரி பார்த்துருப்போம். எல்லா படத்துலையும் அந்த இடத்துல எப்படி பேக்ரவுண்ட் மியூசிக் போடுவாங்கன்னு நம்ம ஈஸியாக மைண்டு கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் புதுசாக ஒன்று தூக்கி போடும்போது நமக்கு வேறு மாதிரி இருக்குது. அடப்பா என்னடா இவ்வளோ பிரமாதமாக பண்ணி வச்சுருக்காங்களேன்ட்டு. ஸோ அது மாதிரி அனிருத் வந்து பல இடங்களில் மிரட்டி விட்டுருக்காரு. இந்த படத்தில் வந்து ஒன் ஆஃப் த ஹீரோன்னா அது அனிருத்தும் கூட. புரியுது சார். ஆக்சுவலாக இந்த மாதிரியான மியூசிக் வந்து அனிருத் போடுறாரு சார். அதுக்கு காரணம் வந்து ஏ ரகுமான் தான் சொல்லிட்டு ஒரு அந்த நியூஸ்லாம் பார்க்குறோம். ஏன்னா ஏ ரகுமான் வந்து அனிருத் கிட்ட வந்து ஒரு சேலஞ்சு மாதிரியோ இல்லை ஒரு ரெக்வஸ்ட் மாதிரியோ வந்து சொல்லியிருந்தாரு. அது எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிட்டு இனி வரும் படங்கள் எல்லாத்துலேயும் வந்து அந்த மாதிரியான ஒரு மியூசிக்கை தான் வந்து போட்டுட்ருக்காரு. அப்புறம் இந்த ரீசெண்ட் டைம்ஸ் வந்து சாயமங்கர் தான் வந்து தமிழ் சினிமாவில் நம்பர் 1 டேரக்டர் வந்து சொன்னாங்க. அது எதுவும் வந்து பேசாமல் அவரோட இசையிலே வந்து ஒரு பதிலடியை கொடுத்து இன்னைக்கு மட்டும் என்னைக்கும் நான் தான் நம்பர் 1ன்றது வந்து அனிருத் வந்து சொல்லியிருக்காரு சார். இல்லை, அனிருத்தின் பற்றையில் இருந்தவர் தானே சாயபயங்கர். ஓகே, அதாவது அந்த எப்படி சாயபயங்கர் வந்து இவ்வளோ படத்தில் கமிட் பண்ணுறாங்கன்னா எல்லாருமே அனிருத்தோட ஒர்க் பண்ணுவாங்க. அங்கே போகும்போது அந்த ஸ்டுடியோவில் ஒரு ஒர்க் பண்ணுறாரு, அவருடைய ஒர்க்கிங் ஸ்டைலை அவங்க பார்க்குறாங்க. அனிருத் பிஸியாக இருக்கார். அனிருத்தை வந்து நீ வேண்டான்னு புறக்கணிச்சிட்டு சாயபயங்கர்கிட்ட வரல, அவர் பிஸியாக இருக்கார். அவர்கிட்ட நம்ம போனோம்னா இன்னும் 2 வருஷம் வெயிட் பண்ணணும். அப்போ யார் கொஞ்சம் நமக்கு தோதா இருக்காங்களோ கூப்பிட்டு போகணும்னு கூப்பிட்றாங்க. ஸோ அது ஒன்று. இன்னொன்று சாயபயங்கரம் அவருக்குன்னு ஒரு தனி ஸ்டாண்ட் எடுத்து அவர் பாட்ட போயிட்டு இருக்காரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்த அடையாளம் இருக்கு. சாயபயங்கர் அவருக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கிட்டார். ஸோ அதெல்லாம் கிரேட். உள்ளபடியே இப்போ ரகுமான் இருந்தார், அதுவும் ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல் தான். அதே வெஸ்டர்ன் ஸ்டைல் தான் அனிருத். ஆனால் அவருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இப்போ அவர் பற்றையிலே இருந்தாலும் சாயபயங்கர் அவருக்குன்னு ஒன்று உருவாக்கி வச்சிருக்காரு.
ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்துவம் இருக்கு, அந்த இடத்துல அவங்க ராஜாவா இருக்காங்க, அவ்வளவுதான். சரி சார், ஆக்சுவலாக இந்த படம் வந்து இந்த சரியான ஓப்பனிங் வந்து இருக்கு, அப்புறம் விமர்சனம் ரீதியாகவும் நல்ல வரவேற்பு வந்து இருக்கு. இந்த ஓவர்சீஸ்லாம் வந்து படம் வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்றதா வந்து செய்திகள் பார்க்கணும். கேரளால வந்து இன்க்ரீஸ் பண்றதா வந்து பார்க்கணும். ஷோஸே வந்து இல்லை, இன்னும் வந்து ஷோஸ் வந்து ஆட் பண்றாங்கன்றாங்க. அதே மாதிரி ஆந்திராலையும் பெரிய அந்த ஓப்பனிங் இருக்குன்னு வந்து சொல்லலாம் சார். ஓவரால் படமா அந்த மற்ற ஸ்டேட்லலாம் எப்படி இருக்கு சார் அது? அதாவது இப்போ சில படங்களுக்கு வந்து ஒரு மண்மனம் இருக்கும், ஒரு 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 நேட்டிவிட்டி இருக்கும். நம்ம ஊரில் இருக்கிற இந்த நேட்டிவிட்டி வந்து பக்கத்து மாநிலத்துக்கு ஒர்க் அவுட் ஆகுமான்னா ஆகாது. ஸோ அது மாதிரி நிறைய படங்கள் மிஸ் ஆகிருக்கு. இங்கே ஓடும், அங்கே ஓடாது, அங்கே ஓடும், இங்கே ஓடாது. ஸோ அந்த மாதிரி நிறைய உண்டு. பட் இந்த மாதிரி ஜானர் இருக்குல்ல, அடிதடி வெட்டு குத்து ரத்தம் வந்து உலகம் முழுக்க ஒரே மாதிரி தான். ஸோ அப்போ இவங்க வந்து எல்லா லாங்குவேஜ்லையும் கரெக்டாக போய் உட்காந்துக்குது. அதே மாதிரி இதுக்கெல்லாம் மொழியே அவசியம் இல்லை. நீங்கள் வந்து மௌன படமாக இதை பார்த்தாலே நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்படி ஒரு படமாக இருக்கும் பொழுது அதில் மொழிங்கிறது ஒரு அடிஷ்னல் ஆடிங்காக தான் இருக்குது எல்லா லாங்குவேஜை பொறுத்தளவுக்கு. இது எதுவுமே இல்லாமல் ஒரு படமாக பார்க்கும்போதே நமக்கு பிடிக்கும் பொழுது எல்லா லாங்குவேஜ்லையும் போய் அடாப்ட் ஆகிறது ரொம்ப ஈஸி தானே. புரியுது சார். படம் வந்து செம்ம ஹிட். அந்த DC Part 2 வரும்னு வந்து சொல்றாங்க, அதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? ஏன்னா இப்போ இவங்க 2 பேரும் வந்து கடைசியா போறாங்க, இவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு Part 2 அந்த கியூரியாசிட்டி வந்து அதிகமாகிட்டே இருக்கு. இதே டீம் அதை உருவாக்குச்சுன்னா நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ அருண் மாதேஸ்வரன் வந்து லோகேஷுக்கு பதிலாக வேற ஒருத்தரை வச்சு Part 2 எடுத்தாருன்னா ஓடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே ஓகே. அப்போ இதோட கண்டினியூஷனுங்கிறது லோகேஷ் கனகராஜையும் சார்ந்துதான் இருக்கு. ஆனா அவரை பாருங்க, அல்லு அர்ஜுன் படம் பண்ணி போயிட்டாரு. இப்போ அந்த படம் வந்து ஒரு குறுகிய கால தயாரிப்பா இருந்தா கூட அந்த படம் ஒரு மிகப்பெரிய ஹிட் படமா மாறிச்சுன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் ஒரு இந்தியா முழுக்க ஒரு ரவுண்ட் அடிச்சுடுவார் டைரக்டரா. அப்போ அவருடைய அவைலபிலிட்டியை பொறுத்து தான் இதோட Part 2 வருமா வராதுங்கிறதே நம்ம முடிவு பண்ண முடியும். ஓகே சார். இப்போ லோகேஷ் வந்து ஹைலி பெய்டு ஆக்டரா வந்து வருவார் சொல்லிட்டு பார்த்திபன் சார் வந்து சொல்லியிருக்காரு. இப்போ அதே மாதிரி நடுவில் இந்த அருண் மாதேஸ்வரன் வந்து இளையராஜா படம் வந்து டிராப் அவுட் வந்து ஆகிடுச்சு. இந்த படம் வந்து கொடுத்த வெற்றியின் காரணமாக இது ரெண்டும் நாடகத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? இளையராஜா பயோபிக் ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் வேணா இருக்கலாம். இவர் தான் டைரக்டரா இருப்பாரா? ஆமாம்மா. என்னப்பா இவருக்கு இன்னைக்கு ஒரு வேல்யூ வந்துருச்சு இல்லையா, பிஸ்னஸ் வேல்யூ இன்னைக்கு ஒன்று வந்துருச்சு அவருக்கு. அப்போ இளையராஜா பயோபிக்கா அவர் பண்ணுவாருங்கிற நம்பிக்கையும் கூடவே வந்துருச்சு. என்னன்னா நான் இப்போ சொன்னேன், ஓகே, அந்த பொய்டிக்கான சில ஏரியாக்கள். அப்போ அவர் இளையராஜா பயோபிக்கையும் ரொம்ப அழகா எடுத்துருவாருங்கிற நம்பிக்கையை கொடுத்துட்டாரு இப்போ. அப்போ இதை வந்து மீண்டும் தனுஷுக்கு ஏற்கனவே மார்க்கெட் ரொம்ப பலமாக தான் இருக்கு. அப்போ இதெல்லாம் மீண்டும் ஆட் ஆகும்பொழுது கட்டாயமாக அதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. சொல்ல முடியாது, அடுத்த அறிவிப்பு அதுவாக கூட இருக்கலாம். ஓகே சார், அதை பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குதுன்ட்டு. நேரம் கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி. நன்றி சார்.